அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது ஓத வேண்டிய துஆ. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறோம், ஆனால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான பதிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசியை நோய் நலம் விசாரிப்பதற்காக சென்ற பொழுது எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய 3616வது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். நாம் எப்படி நடந்து கொள்வோம்? ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால், உங்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டு விட்டதா, இனி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக மரணிக்கும் வரை மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவருடைய நோயின் அளவை அதிகப்படுத்தி அவருடைய பயத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்துவிட்டு வந்து விடுவோம். ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், கவலை வேண்டாம், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு சுகம் கிடைத்துவிடும் என்பது அந்த வாசகத்தின் பொருள். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறையை அடிப்படையாக கொண்டு நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது இந்த பிரார்த்தனையின் மூலம் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம், ஆறுதல் கூறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.